வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு, ஒர்க் எனர்ஜி பவர் மாதிரி ஒரு ஈஸியான யூனிட்டு, அதே மாதிரி ரொம்ப கம்மியான டாபிக் உள்ள யூனிட்டு. அந்த 2 யூனிட்டில் இல்லாத முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன யூனிட்லேருந்து நமக்கு 2 கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. இந்த யூனிட்டோட வெயிட்டேஜ் வந்து 8 மார்க்ஸ். அதுலேயும் 2018 இதே யூனிட்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆவரேஜாக எவ்ரி இயர் 2 கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த 2 கொஷனில் ஒரு கொஷின் டெஃபினட்டாக தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லேருந்து கேட்குறாங்க. தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷினுமே கிராஃபை வச்சு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ரெகுலராக. அந்த கிராஃபை எப்படி ஃபஸ்ட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு 4 ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அடியபேட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல், ஐசோகாரிக் அண்ட் ஐசோபாரிக். இந்த 4 தெர்மோடைனமிக் ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். குவாசி ஸ்டேட்டிக் ப்ராசஸ்ஸு நம்ம கேட்குறதில்ல, அது ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் நடக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. நமக்கு இந்த 4 ப்ராசஸ் தான் கிராஃபில் வந்து கேட்குறாங்க. இதில் அடியபேட்டிங்கிறது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சே இருக்காது. சிஸ்டமில் இருந்து சரௌண்டிங் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. வேற எல்லா சேஞ்சஸுமே இருக்கும். லைக் ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர், 3லேயுமே சேஞ்சஸ் இருக்கும். ஹீட் எனர்ஜி மட்டும் சேஞ்ச் ஆகாது. Q வந்து சேஞ்ச் ஆகாது. QRH ஹீட் எனர்ஜி வந்து சேஞ்ச் இருக்காது. சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங் போகாது. சரௌண்டிங்லேருந்து டெம்பரேச்சர் வந்து சிஸ்டம்குள்ளே வராது. ஐசோதெர்மல் நேம்லேயே இருக்குது. டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட்டு, PV சேஞ்ச் ஆகும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஐசோதெர்மல். ஐசோபாரிக், பார்ங்கிறது வந்து ப்ரெஷரோட யூனிட்டு. ஸோ இதில் ப்ரெஷர் மட்டும் சேஞ்ச் ஆகாது, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். ஐசோகாரிக்ங்கிறது வால்யூம் கான்ஸ்டன்ட், வேறஸ் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த 4 ப்ராசஸையும் கம்பைன் பண்ணி எப்படி கிராஃப் வரையணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிராஃபிக்கல் நாலேஜ் மட்டும் நல்லா இருந்தால் போதும். இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 2019 கேட்ட கொஸ்டின் வந்து டைரக்ட் ஒன் வேர்ட் டைப்பில் தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக கிராஃபிக்கல் கொஸ்டின்ஸ் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிராஃப் பாருங்கள், நான் வந்து ப்ரெஷர் அண்ட் வால்யூமுக்கு அகைன்ஸ்டாக பிளாட் பண்ணுறேன். ஓகேங்களா? ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஸ்டாண்டர்ட் யூனிட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோம். இதில் ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஐசோபாரிக். ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்க வால்யூமுக்கு அகைன்ஸ்டாக அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரோட வேல்யூ வந்து மாறல, ஒரு ஃப்ளாட் லைனாக இருக்கும். பேரலல் டு வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது, ப்ரெஷரில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்போ இந்த லைன் நமக்கு எதோட வேல்யூ கொடுக்கும் அப்படின்னா ஐசோபாரிக் லைன் இது. ஓகேங்களா? இதே மாதிரி வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூமில் ஏதோ ஒரு வேல்யூ, ஃபிக்ஸட் வேல்யூ. ப்ரெஷர் எவ்வளோ கூட்டிகிட்டே இருந்தாலும் வால்யூம் வந்து ஒரே வேல்யூவில் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இது வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஐசோகாரிக் லைனு, ஐசோகாரிக் ப்ராசஸ்க்கு வந்து கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும். ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணி வரைஞ்சிருக்கேன் ஒரே கிராஃபில். இதே கிராஃபில் நம்ம ஐசோதெர்மலும் அடியபேட்டிக் எடுத்துக்கலாம். சரி, ஐசோதெர்மலுங்கிறது நார்மலாக ஒரு ஸ்லைட்டான ஸ்டீப் உள்ள, ஸ்லோப் கம்மியாக உள்ள ஒரு பேரபோலிக் லைன் மாதிரி இருக்கும். இதுதான் ஐசோதெர்மல் லைனு. அடியபேட்டிக் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரையணும் எப்பயுமே. மீதி எதுலேயுமே நம்ம கன்ஃபியூஷனே இருக்காது. ஐசோபாரிக் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ், ஐசோகாரிக் வந்து பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த 2ல் கன்ஃபியூஷனே வேண்டாம். வால்யூம் சேஞ்ச் ஆகலாம் ஐசோகாரிக், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகலாம் ஐசோபாரிக். அது 2 ஈஸி. ஐசோதெர்மல் வந்து ஒரு ஸ்லைட்டான ஸ்டீப்பு, கம்மியான ஸ்லோப் கொண்ட ஒரு பேரபோலிக் லைன் மாதிரி இருக்கும். சரி, இப்போ அடியபேட்டிக் என்ன அப்படின்னா, அடியபேட்டிக்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சம் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி உள்ள ஒரு சிஸ்டம். இது வந்து எக்ஸ்பான்ஷன் தனியாக, கம்ப்ரஷன் தனியாக. இந்த பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட் உள்ள சிஸ்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், பிஸ்டனை மேலே இழுக்கிறேன். பிஸ்டனை மேலே இழுத்தா என்ன ஆகும்? வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வேற ப்ரெஷர் வந்து குறையுமா? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. இங்கே பாருங்கள், எக்ஸ்பேன்ஷன் இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். இந்த பார்ட்டுக்கு இந்த பக்கம் உள்ளது எல்லாமே எக்ஸ்பேன்ஷன். வால்யூம் வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இதுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா வால்யூம் குறையுதுன்னு அர்த்தம். வால்யூம் குறைஞ்சுன்னா கம்ப்ரஷன். இந்த ஏரியா ஃபுல்லாக கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஏரியா. இந்த பக்கம் உள்ள ஏரியா பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியல் வால்யூம்னு எடுத்துக்கலாம், கான்ஸ்டண்ட்டாக உள்ள வால்யூம். இந்த பக்கம் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது,
ஸோ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் எப்படி இருக்கும், அடியபேட்டிக் ப்ராசஸ் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரெஷர் வந்து மேலே தூக்கும் போது ப்ரெஷர் குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் வந்து கீழே போய்கிட்டே இருக்குது, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு லைனை கொடுக்கும். இது வந்து எக்ஸ்பேன்ஷன். மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஐசோதெர்மல் ப்ராசஸை விட, தட் இஸ் இப்போ வந்து கம்ப்ரஷன் ஸ்டேட்டு, இந்த பக்கம் வர்றது வந்து கம்ப்ரஷன் ஸ்டேட்டு. அப்போ இந்த பிஸ்டன் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம். கம்ப்ரஸ் பண்ணால் இன்சைடு வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. கம்ப்ரஸ் பண்ண ப்ரெஷர் வந்து உள்ளே இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ வால்யூம் குறையுது, வால்யூம் இங்கேருந்து ப்ளஸில் இருந்து வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இந்த பக்கம் வருது, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மேலே போகணும், இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ இதோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதெர்மல் கர்வை விட ரொம்ப அதிகமான ஸ்லோப்பாக இருக்கும். இந்த பக்கம் இதுதான் அடியபேட்டிக். நான் தனி கலரில் கூட உங்களுக்கு காட்டுறேன். தனியாக க்ரீன் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அடியபேட்டிக்கில் இது வந்து எக்ஸ்பேன்ஷன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் ப்ராசஸ். எல்லா ஏரோ மார்க் இந்த பக்கம் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஃபார்வர்ட் ப்ராசஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரிவர்ஸ் ப்ராசஸ், விச் மீன்ஸ் வால்யூம் வந்து குறையக்கூடிய ப்ராசஸ், கம்ப்ரஷன் ப்ராசஸ். இந்த பக்கம் ஏரோ மார்க்கில் நான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த மூணில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இல்லை. ஐசோபாரிக், ஐசோகாரிக், ஐசோதெர்மல் வந்து கன்ஃபியூஷன் வர சான்ஸ் இல்லை. அடியபேட்டிக் மட்டும் எக்ஸ்பேன்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஐசோதெர்மலுக்கு கீழே இருக்கும் கர்வு, அது ஆக்குபை பண்ணக்கூடிய ஏரியா கம்மியாக இருக்கும். ஒரு இதில் வந்து ஒரு பிளாட் பண்ணி ஒரு ஏரியா மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஐசோதெர்மலுக்கு உள்ள ஏரியாவும் அடியபேட்டிக் உள்ள ஏரியா வந்து கம்மியாக இருக்கும் இன் எக்ஸ்பேன்ஷன். கம்ப்ரஷனில் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மலோட ஸ்டீப்பராக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும் கர்வ் வந்து எப்படி கட் பண்ணியிருப்பாருங்க. இதில் ஐசோதெர்மல் கீழே இருக்குது, இங்கே வந்து ஐசோதெர்மலுக்கு மேலே இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த கிராஃபிக்கல் நாலேஜ் வச்சு நம்ம மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கிராஃபை நான் தனித்தனியாக உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்பேன்ஷனுக்கு தனியாகவும் கம்ப்ரஷனுக்கு தனியாகவும் இதை ஸ்ப்ளிட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள். இதில் உங்களுக்கு நேம் பண்ண முடிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் கிராஃப் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது வந்து கம்ப்ரஷன். எக்ஸ்பேன்ஷன் வால்யூம் இன்க்ரிமெண்ட் இருக்குது, ஸோ இதை நம்ம எக்ஸ்பேன்ஷன் சொல்லிடுறோம். இதில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் அவ்வளோ வந்து ஐசோபாரிக். ஸோ வால்யூம் கான்ஸ்டன்ட் அவ்வளோ வந்து இங்கே ஐசோகாரிக் சொல்லிடலாம். இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம கொஞ்சம் கவனித்து எழுதணும். இதில் ரொம்ப லோயர் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது வந்து நம்ம என்ன சொன்னோம், அடியபேட்டிக். இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இங்கே பாருங்கள், இங்கே அகைன் இது ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக உள்ளது வந்து ஐசோபாரிக், இது வந்து ஐசோகாரிக் வால்யூம் கான்ஸ்டன்ட்டு. இப்போ சாதாரண ஸ்ட்ரீப் உள்ளது வந்து கம்மியான ஸ்டீப்பர் உள்ளது வந்து ஐசோதெர்மல், அதிகமாக ஸ்டீப்பராக போகக்கூடிய இந்த ஸ்லோப் அதிகமாக உள்ளது வந்து அடியபேட்டிக். இங்கே அடியபேட்டிக் கீழே இருக்கும் எக்ஸ்பேன்ஷனில், கம்ப்ரஷன் வந்து ஐசோதெர்மலோட மேலே இருக்கும். இது அடியபேட்டிக். போன கிராஃபை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பேன்ஷன் தனியாக கம்ப்ரஷன் தனியாக காட்டுறேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட படிச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்த கிராஃபிக்கல் நாலேஜ் வச்சு 2017 கேட்ட இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த கிராஃப் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக நான் கொஞ்சம் கிளாரிட்டியோட வரேன். இதில் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, 700 கெல்வின், 500 கெல்வின், 300 கெல்வின். அந்த லைன் எல்லாமே டெம்பரேச்சர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் ஒரு லைன் மட்டும் தேர்டு கர்வில் வந்து எக்ஸாக்டாக மெர்ஜாக இருக்குது. அந்த லைன்ஸ் இல்லாமல் நம்ம வரைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக இருக்கும். லைன்ஸ் வந்து நமக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த லைன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் போட்டு ப்ராசஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராசஸ் 2. அகெயின் இப்படி ஒரு லைன் இருக்குது. இந்த கர்வ் தான், இந்த தேர்டுன்னு உள்ளது தான் 500 கெல்வினில் எக்ஸாக்டாக மெர்ஜ் ஆகிருக்கு. லைன் 3 கிராஃப் கொஸ்டின் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா புரியும். இது வந்து ப்ராசஸ் 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4 ப்ராசஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 4 ப்ராசஸ் வந்து நேம் பண்ணிக்கலாம். நேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ப்ராசஸ் வால்யூம் கான்ஸ்டன்ட் ஐசோபாரிக். ரெண்டாவது ப்ராசஸ் கண்டிப்பாக இதுதான் ஐசோதெர்மலாக இருக்க முடியும். ரொம்ப லெஸ் ஏரியாவை கவர் பண்ணக்கூடியது வந்து அடியபேட்டிக்காக தான் இருக்க முடியும். ஸோ இது வந்து ஐசோதெர்மல். அப்போ இது வந்து என்னது, ஐசோபாரிக் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டு. அப்போ 1வது ப்ராசஸ் வந்து ஐசோபாரிக், விச் மீன்ஸ் 1வது ப்ராசஸ் வந்து பிக்யூஆர்எஸ் கொடுத்துருக்காங்களா, பி வந்து இங்கே வந்து ஐசோபாரிக் எழுதிட்டுனா, இது வந்து என்னது ஐசோகாரிக். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வந்து ஐசோபாரிக், வால்யூம் கான்ஸ்டன்ட் வந்து ஐசோகாரிக். ஸோ இது வந்து சி ஆப்ஷன்.
அடுத்து வந்து Q ப்ராசஸ் 2. ப்ராசஸ் 2 வந்து அடியபேட்டிக் வந்து A ஆப்ஷன். R வந்து ப்ராசஸ் 3 வந்து ஐசோதெர்மலுக்கு D ஆப்ஷன். அகைன் ப்ராசஸ் 4 நமக்கு இங்கே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் 4 வந்து ஐசோபாரிக். ஸோ ஆன்சர் வந்து ஏ. டைரெக்டாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கிராஃபிக்கல் நாலேஜ் இருந்தாலே போதும். 2016 கொஷின் பாருங்கள். கொஷின் ரீட் பண்ணி பாருங்கள், புரியும். கம்ப்ரஸரில் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க ஒரு கேஸை வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸில். அப்போ கம்ப்ரஸ் பண்ணால் அதோட வால்யூம் குறையும். எப்படி குறையுது? half ஆஃப் வால்யூம் குறையிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ப்ராசஸில் தனியாக வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் மூலமாக கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஸ்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிஸ்டன் வந்து 2 ப்ராசஸில் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து கீழே அமுத்துறாங்க. கீழே அமுத்துனா கண்டிப்பாக வால்யூம் வந்து குறையும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் கம்ப்ரஷன். இந்த கம்ப்ரஷன் வந்து ஃபஸ்ட்டு ஐசோதெர்மலாக பண்ணுறாங்க, அடியபேட்டிக்காக பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா இதில் எப்படி இருக்கும்? இப்போ P and V கம்ப்ரஷன்னா வால்யூம் வந்து குறையுது. இங்கே வந்து ஒரு வால்யூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு வால்யூம் இருக்குது. இந்த வால்யூமில் பாதியாக குறையுதுன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இது வந்து 0, இது வந்து ஒரு வின்னு வச்சுக்கலாம். இது வந்து ½ V. இப்போ இந்த வால்யூம் வந்து குறையிற மாதிரி ஐசோதெர்மல் ப்ராசஸாக வந்து இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. நான் இது வந்து ஐசோதெர்மல்னு நேம் பண்ணிக்கிறேன். ஐசோதெர்மல். ரெண்டாவது வந்து இதே வால்யூம் V வந்து பாதியாக குறையிற மாதிரி அடியபேட்டிக் ப்ராசஸில் பண்ணால் எப்படி ஆகும்? கம்ப்ரஷன் பண்ணால் இதை விட மேலே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் அடியபேட்டிக், இல்லையா? நம்ம கிராஃபில் பார்த்தோம். இப்போ பார்த்துட்டு எதில் அதிக ஒர்க் பண்ணணும், இந்த 2 ப்ராசஸில் எந்த ப்ராசஸ்க்கு வந்து இல்லை ஒர்க்கை வச்சு கேட்டிருக்காங்க. அதிக ஒர்க்குன்னு கேட்கல. ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா எதில் அதிகமான ஒர்க் இருக்குது, இல்லை ஈக்குவலான ஒர்க் இருக்குது, கம்மியான ஒர்க் இருக்குது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க்குங்கிறது என்னது? W = PdV. நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? PdV. P × V இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒர்க் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு கீழே உள்ள ஏரியா வந்து கால்குலேட் பண்ணணும், இல்லையா? ஏற்கனவே நம்ம செகண்ட் யூனிட்லேருந்து பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா என்ன ஆகும்? L × Bங்கிறது வந்து P × V ஆகும். அதுதான் ஒர்க் டன்னு. PV கிராஃபோட ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா ஒர்க் டன். PV கிராஃபோட ஏரியா நமக்கு எதை கொடுக்கும்? ஒர்க் டன்னை கொடுக்கும். இதை வச்சு நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம அடுத்த டாப்பிக்கில் இந்த ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இந்த கிராஃபில் ஸோ எது மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணி பாருங்கள். ஐசோதெர்மலுக்குள்ளனா இவ்வளோ தான், இந்த ஏரியா தான் கவர் ஆகும். இதே அடியபேட்டிக்னா இங்கே மேலேருந்து இதுவரையும் உள்ள எல்லா ஏரியாவும் கவர் ஆகும். அப்போ எதில் அதிகமான ஏரியா கவர் ஆகுது? அடியபேட்டிக் லைனுக்கு கீழே தான் அதிகமான ஏரியா கவர் ஆகுது. இந்த தனித்தனியாக வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஐசோதெர்மலையும் அடியபேட்டிக்கையும் தனித்தனியாக ட்ரா பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருக்குன்னா இது கீழே உள்ள ஏரியா வந்து இவ்வளோ ஏரியா கவர் ஆகும். ஆனால் அடியபேட்டிக்கு இதை விட ஸ்டீப்பராக இருக்குன்னு சொன்னோம். அப்போ இதுக்கு கீழே உள்ள ஏரியா வந்து அதை விட அதிகமான ஏரியாவை கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்கும். அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸில் ஏரியா அண்டர் PV கிராஃப் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் தான் கண்டிப்பாக ஒர்க் டன்னு அதிகமாக தேவைப்படும். ஆப்ஷன் வந்து B. இதுவே இந்த கொஷின் வந்து உங்களுக்கு எக்ஸ்பான்ஷனில் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஐசோதெர்மல் கர்வ் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே தான் அடியபேட்டிக் கர்வ் வந்திருக்கும், இல்லைங்களா? அப்போ அடியபேட்டிக் கர்வ் கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எக்ஸ்பான்ஷனில் வந்து அடியபேட்டிக் கவர் பண்ணக்கூடிய ஏரியா அதிகமாக இருக்கும். ஒர்க்கு வந்து இதுக்கு கம்மியான ஒர்க் போதும், இதுக்கு வந்து அதிகமான ஒர்க்கு தேவைப்படும் எக்ஸ்பான்ஷனில். கம்ப்ரஷனில் அடியபேட்டிக்கு அதிகமான ஒர்க்கும் ஐசோதெர்மலுக்கு கம்மியான ஒர்க்கும் தேவைப்படும். டூ 2015 இதே மாதிரி தான் பாருங்கள். ஒரு கம்ப்ரஷன் இனிஷியல் வால்யூம்லேருந்து ஹாஃபாக குறைக்கிறாங்க, வால்யூம் வந்து குறைக்கிறாங்க. ஸோ கம்ப்ரஷன். இந்த கம்ப்ரஷன் ப்ராசஸில் மேக்ஸிமம் ஒர்க் டன் எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ப்ராசஸ்னே கொடுக்கல. கீழே வந்து எல்லா ப்ராசஸுமே இருக்குது. ஐசோபாரிக், ஐசோகாரிக், ஐசோதெர்மல், அடியபேட்டிக் 4மே ஆப்ஷன்ஸில் இருக்குது. நம்ம 4மே ட்ரா பண்ணி பார்ப்போம். நமக்கு கம்ப்ரஷன் தேவை. கம்ப்ரஷனில் இப்போ போன ப்ராப்ளம் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் 2 தான் நம்ம கம்பேர் பண்ணோம். ஐசோதெர்மலும் அடியபேட்டிக் மட்டும் கம்பேர் பண்ணி அடியபேட்டிக் அதிகமாக இருக்குது, ஒர்க் டன் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னோம். ஸோ கம்ப்ரஷன் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்க போது இது வந்து ஐசோதெர்மலாக இருக்கும். அதை விட ஸ்டீப்பராக வந்து அடியபேட்டிக். இது வந்து ஐசோதெர்மல், இது அடியபேட்டிக். அப்போ இருக்கிறதுலே இதில் வந்து அடியபேட்டிக் தான் அதிகமான ஏரியா கவர் பண்ணோம். அடியபேட்டிக்கோட கிராஃபு அதிகமான ஏரியா கவர் பண்ணோம். ஆப்வியஸாக தெரியுது ஒர்க் டன் வந்து அடியபேட்டிக் தான் அதிகம். இதுதான் ஆன்சர்.
இதே வந்து எக்ஸ்பேன்ஷன் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் பாருங்கள். இந்த கொஷின் முடிஞ்சது, ஆன்சர் வந்து அடியபட்டி கிளியராக தெரியுது. இது கம்மியான ஏரியா இல்லைங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ஏரியா. இதுக்கு அடுத்துனா ஐசோதெர்மல் கவர் பண்ணக்கூடிய ஏரியா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடியபேட்டிக் கவர் பண்ணக்கூடிய ஏரியா வந்து அதை விட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. இதே எக்ஸ்பேன்ஷன் கேட்டிருந்தால் என்ன ஆகும், கம்ப்ரஷனுக்கு பதிலாக எதில் அதிகமான ஒர்க்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கிராஃப் வந்து எப்படி மாறிடுது, இப்படி இருக்குது. இதில் இது ஐசோதெர்மலாக இருந்துச்சுன்னா அடியபேட்டிக் வந்து அதோட கீழே இருக்குது. ஸோ இது அடியபேட்டிக், ஐசோதெர்மல், இது வந்து ஐசோபாரிக். அடியபேட்டிக் இருக்கிறதுலே கம்மி, அதை விட அதிகம் வந்து ஐசோதெர்மல், அதை விட அதிகம் எது இருக்குது பாருங்கள், ஐசோபாரிக். அப்போ இருக்கிறதுலே ஒர்க் டன் அதிகமாக தேவைப்படுறது வந்து எக்ஸ்பேன்ஷன் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். இந்த ரெண்டை கம்பேர் பண்ணால் ஐசோதெர்மலுக்கு அதிகம். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் கொடுத்து மொத்த ப்ராசஸில் எதுன்னு கேட்டானா ஐசோபாரிக் தான் ஆப்ஷனாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 ரெண்டுமே ரொம்ப ஈஸியான கொஷினாக கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ஹீட் நெய்தர் அப்சர்வ்டு நார் ரிலீஸ்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஹீட் எனர்ஜி சிஸ்டம்லேருந்து சரௌண்டிங் போகக்கூடாது, உள்ளேயும் வரக்கூடாது. டைரக்ட் ஒன்வர்ட் டைப் கொஷின், அடியபேட்டிக் ப்ராசஸ். அதுக்கடுத்து கேட்டக்கூடிய இந்த கொஷின் பாருங்கள். இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆப்வியஸாக கண்டிப்பாக மாஸ் எதுலேயுமே கூட போகிறதில்ல. டெம்பரேச்சர் கூடுனா ப்ரெஷர் வந்து PV = nRT, ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ப்ரெஷர் கூடும். ஆப்ஷன் 3 வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், டெம்பரேச்சர் கூட கூட அஜிடேஷன் அதிகமாகும், இன்டர்மாலிகுலர் கேப் வந்து ரொம்ப அதிகமாகும், பிரேக் ஆகும். ஸோ ஆப்ஷன் 4ம் தப்பு. இன்க்ரீஸ் இன் இட்ஸ் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டர்னல் எனர்ஜி. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி யூவும் இன்க்ரீஸ் ஆகும், கைனடிக் எனர்ஜி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. இதுவும் ஒரு டைரக்ட் ஒன்வேர்டு. 2019 ரெண்டு கொஸ்டினுமே டைரக்ட் ஒன்வேர்ட் டைப்பில் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லேயே ஒர்க் டன் பற்றி இப்போ கம்பேர் பண்ண தானே செஞ்சோம். கிராஃபில் வந்து ஒர்க் டனை கால்குலேட் பண்ணுற மாதிரியே ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டே சான்ஸ் தாங்க தெர்மோடைனமிக்கை பொறுத்தளவில், ரெண்டே சான்ஸு. ஒன்று தெர்மோடைனமிக் ப்ராசஸில் கிராஃபிக்கல் கொஷின்ஸு கம்பல்சரி ஒரு கொஷின் டெஃபினட்டாக இருக்கும். அதை விட்டால் ஹீட் என்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும். ஹீட் என்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணோம்னா ரெஃப்ரிஜரேட்டரில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்குறாங்க ஹீட் என்ஜினை விட. ஓகே, இந்த தெர்மோடைனமிக் ப்ராசஸ்லேயே ஒர்க் டன் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி ரெண்டு ப்ராப்ளம் லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டனால ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர்ஸில் கொஷின்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தலாம். ஒர்க் டன்ங்கிறது நமக்கு இங்கே வந்து P×V இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒர்க் டன் நம்ம ஜென்ரலாக நியூட்டனின் ஃபிசிக்ஸ் வச்சு எழுதணும்னா F.x எழுதலாம் இல்லையா, FS இல்லை F.x எழுதிக்கலாம். இந்த எஃப்ஐ வந்து ப்ரெஷர் ஃபார்முலா வந்து எழுதலாம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா நமக்கு தெரியும் இல்லைங்களா, ப்ரெஷரோட டெஃபினிஷன் ஃபோர்ஸ் பை ஏரியா. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் எஃப்க்கு பதிலாக என்ன வரும், P×Aன்னு வரும். PAX இது வந்து ப்ரெஷர். இந்த AXங்கிறது பாருங்கள் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியாவையும் லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், ஏரியா இன்ட்டு லென்த்தை மல்டிப்ளை பண்ணால் வால்யூம் கிடைக்கும் இல்லையா. மீட்டர் கியூப், இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்க யூனிட்டு, இது வந்து மீட்டரில் இருக்குது. அப்போ மீட்டர் கியூப் எதோட யூனிட்டு, வால்யூமோட யூனிட்டு. அப்போ P×V ஆகும். W வந்து P×V. எப்போ P×V ஒரு கிராஃபில் இருக்கக்கூடிய P×Vயை மல்டிப்ளை பண்ணுறோமோ அப்போ நமக்கு ஒர்க் டன் கொடுத்துரும். இது வேரியபிள் ஒர்க்கு DWவாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு PdVன்னு எழுதுவோம். இந்த மாதிரி நம்ம புக்கில் ஃபார்முலா இருக்கும். 2-3 விதமாக டெரைவ் பண்ணலாம். ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலா மறந்துடாதீங்க. W=PV ஆர் dW=P.dV. இதை யூஸ் பண்ணி கிராஃபிக்கல் கொஷின்ஸ் இருக்குது தெர்மோடைனமிக் ப்ராசஸில். இந்த 2015 கேட்டக்கூடிய இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கொஷனில் கிராஃப் வந்து நான் திரும்ப பிளாட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கிராஃபில் வந்து 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, ABC. இந்த கிராஃபில் உள்ள ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இது. இந்த கிராஃபில் உள்ள ஏரோ மார்க்ஸ் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல். அதை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. A to B ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ் வந்து அதில் ஹீட் எனர்ஜி வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க, 400 ஜூல்ஸ் ஹீட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ப்ராசஸில். அடுத்து B to C இருக்கக்கூடிய ப்ராசஸில் வந்து 100 ஜூல் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து கிராஃப் படி பார்த்தீங்கன்னா A to C தான் ஏரோ மார்க் இருக்குது. இப்படி தான் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா, A to C இருக்குது. ஆனால் A to Cயில் என்ன வந்து அப்சார்ப்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ PV கிராஃபு நம்ம ஈஸியாக ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிடலாம். ஏரியா வச்சு ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான பாயிண்ட்லாம் நமக்கு பிளாட் பண்ணி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் யூனிட்டில் இருக்குது. ஒய் ஆக்சில் உள்ளது வந்து பாஸ்கல்லையும், எக்ஸ் ஆக்சில் உள்ள வால்யூம் வந்து மீட்டர் கியூப்லேயும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த கொடுத்த டேட்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா,
இந்த ஒரு டோட்டல் சைக்கிளில் உள்ள டோட்டல் சைக்கிளுக்கு ஏரியா கால்குலேட் பண்ணோம்னா அதுதான் ஒர்க் டன் இல்லையா. இந்த ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்ம சப்ளை பண்ண ஹீட் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். W = Q. இந்த ஃபுல் சைக்கிளுக்கு நம்ம என்ன ஹீட் எனர்ஜி கொடுத்தோமோ அது இந்த ஃபுல் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஃபுல் சைக்கிளை நான் என்ன சொல்கிறேன், Q இந்த இடத்துல உள்ளது வந்து என்ன டைரக்ஷன் நடந்திருக்கு, QAB நடந்திருக்கு. ப்ளஸ் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் எங்கே ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம், இந்த ப்ராசஸில் சப்ளை பண்ணியிருக்கோம். QB2C ப்ளஸ் Q இந்த சைக்கிள் எப்படி கவர் பண்ண முடியும், இது Q ஆஃப் சைக்கிள் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஒர்க் டன் வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்குள்ள ஹீட் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எனர்ஜி தான் ஒர்க் டன். A to B போயாச்சு, B to C போயாச்சு. இது கண்டிப்பாக எப்படி தான் வந்திருக்கணும், C to A தான் வந்திருக்கணும். ஆனால் நமக்கு ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, A to C நடந்திருக்கு. நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் C to A தான் க்ளோஸ் பண்ணணும். ப்ராசஸ் ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடந்தனால நான் இதை மைனஸ்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் A to C இல்லைனா என்ன பண்ணலாம், ப்ளஸ் C to Aன்னு எழுதுகிறோம். ஆனால் நம்ம கொஷினில் வந்து A to C என்ன அப்சார்ப்ஷன் இருக்குதுன்னு கேட்டிருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிட்டு நான் என்னோடய டைரெக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். விச் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் டன்னு. ஓகேங்களா. இப்போ இதுதான் Q எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 400 ஜூல்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் வந்து ப்ளஸ் 100 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் QAC ஈக்குவல் டு ஒர்க் டன்னு. ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஏரியா கால்குலேட் பண்ணால் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணலாம். இது என்ன ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்போட ஏரியா வந்து ½ into BH இல்லைங்களா. ½ into பிரெத்து. இந்த பிரெத்து பாருங்கள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் அந்த பாயிண்ட்டுக்கான இந்த 2 பாயிண்ட்டுக்கான ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 to 4 இருக்குது. அப்போ இந்த கேப் என்ன இருக்கும், இது வந்து 2 × 10⁻³ m3, இது 4 × 10⁻³ m3. அப்போ 2 to 4னா கேப் வந்து 4 - 2 வந்து 2 இருக்குமா. 2 × 10⁻³ இன்ட்டு இந்த 2 ப்ரொஜெக்ஷன் ஹைட்டுக்கு ½ into B எழுதியாச்சு, H எழுதணும். H வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஃபுல்லாக எல்லாத்தையும் இங்கேருந்து மெஷர் பண்ணிடக்கூடாதுங்க. இங்கேருந்து 6ன்னு போட்டக்கூடாது. ஹைட் வந்து 0லேருந்து 6ன்னு எடுத்துடக்கூடாது. அதே மாதிரி வால்யூம் இங்கேருந்து 4ன்னு எடுத்துடக்கூடாது. நமக்கு கிராஃப் எந்த ஏரியா கவர் பண்ணதோ அந்த ஏரியா மட்டும்தான் எடுக்கணும். கிராஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இங்கே இருக்குது, கிராஃபோட பிரெத்தோட எண்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த கேப் மட்டும் தான் கால்குலேட் பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா கிராஃப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு இதுதான் நமக்கு கிராஃப் ப்ராசஸ் உள்ளது. இங்கேருந்து இதுக்கு நடுவில் உள்ள கேப்பு இது வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் 6, இது 2. அப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 6 - 2 4 இருக்கும். 4 × 10⁻4 பாஸ்கல்ஸு. 2 கட் பண்ணிக்கலாம். இது வந்து 10⁻³ இது 10 அப்போ 10⁻1 ஆகும். 4னா 40 ஆகும். இது வந்து 40. இது வந்து 400 + 100 வந்து 500 - QAC. Q அந்த சைடு கொண்டு போயிடலாம் QACயை. இது வந்து 500 - 40 = QACன்னு வரும். ஆர்எல்ஸ் QAC = 460 ஜூல்ஸுங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் B. ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டோட்டல் சைக்கிளுக்கு நம்ம கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி தான் ஒர்க் டனுக்கு ஈக்குவல். அதுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஈக்குவேட் பண்ணதில் ஒரே ஒரு சின்ன நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து, நமக்கு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது C to A தான் கம்ப்ளீட் ஆகுது. கொஷனில் A to C கொடுத்தனால C to Aவை இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இதே ப்ராப்ளம் நீங்கள் எப்படி என்ன பண்ணலான்னா, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இதை இப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன டைரெக்ஷனில் க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதே டைரெக்ஷனில் எடுத்துக்கோங்க. C to Aன்னு ப்ளஸ் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக அரைவ் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் வந்து -416 வரும். C to Aன்னு வச்சுட்டிங்கன்னா -416 வரும். அப்போ A to C வந்து +416 எழுதிக்கலாம். ஓகேவா. எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணிக்கலாம். 2014 இதே டைப்பில் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராஃப் வந்து ஃபிகர் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் கிளாரிட்டியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ PV கிராஃப் தான் ஒர்க் டன் தான் கேட்டிருக்காங்க டோட்டல் சைக்கிளுக்கு. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து ABCD இல்லையா. ஒரு ப்ராசஸ் வந்து A to B சேம் டைரெக்ஷனில் போகுது, அப்வர்டாக இருக்குது. அடுத்து C to D டைரெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குது. நடுவில் இந்த பாயிண்ட் கொடுக்கல. நான் இந்த பாயிண்ட்டை வந்து ABCD லெட் திஸ் பி E நானாக நேம் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஒர்க் டனில் எப்பயுமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு தெர்மோடைனமிக் ப்ராசஸ் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கம்ப்ளீட் ஆகுது, அந்த சைக்கிள் வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அது நெகட்டிவ் ஒர்க் டன்னாக எடுத்துக்கணும்.
அதான் இந்த கொஸ்டின் கொடுத்ததுக்கோட இம்பார்ட்டன்ஸ் அதுதான். அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளுக்கு தனியாக நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணணும், இது தனியாக. அப்படி தான் நம்மளால் ஏரியா கால்குலேட் பண்ண முடியுது. ஒரு இரகுலர் ஷேப்பாக இருக்கனால ஓவராலாக பார்த்தோம்னா டோட்டல் ஷேப் வந்து இரகுலராக இருக்குது. 2 ட்ரையாங்கிளோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ நம்ம இதில் பாருங்கள் என்ன டைரெக்ஷன் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஏஇடி பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது. இதே இது பார்த்திங்கன்னா சிஇபி வந்து ஒரு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது இல்லைங்களா? அப்போ வந்து நமக்கு பாசிட்டிவ் ஒர்க் டன்னும் இருக்குது, நெகட்டிவ் ஒர்க் டன் இருக்குது. டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் டன்னு ஏஇடி இந்த ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த ப்ராசஸில் கண்டிப்பாக இது வந்து கிளாக் வைஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கான வேல்யூஸ் மட்டும் வச்சு கால்குலேட் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆஃப் பிஹெச் தான். ஆஃப் பிஹெச்சில் ஆஃபு இந்த ட்ரையாங்கிளோட பிரெத் வந்து இங்கே இருக்குது. இது V0, இது 2V0. அப்போ கேப் எவ்வளோ? 2V0ல் V0 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா V0 வரும். இன்ட்டு ஹைட்டு, இந்த ஷேப்புக்கு மட்டும் உள்ள ஹைட்டு P0 to 2P0. ஓகேவா? P0 to 2P0ங்கனால இது வந்து கேப் எவ்வளோ? 2P0ல் P0 போச்சுன்னா P0 மட்டும். ஸோ ஆஃப் P0 V0ங்கிறது இந்த கிராஃபோட ஒர்க் டன்னு ஆர் ஏரியா. இதே வந்து அடுத்ததுக்கு பார்ப்போம். மேலே உள்ளது வந்து சிஇபிங்கிற டைரெக்ஷனை ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். சிஇபியில் கம்ப்ளீட் ஆகுது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்னால் கண்டிப்பாக அது வந்து நெகட்டிவ் ஒர்க் டன் மைனஸ் ஆஃப் பிஹெச். ஸோ மைனஸ் ஆஃப் இன்ட்டு இதுக்கான பிரெத்து சேமு. இந்த சைடு பார்க்குற C to B அதோட கேப் வந்து அகெயின் V0 தான் வருது. இந்த ஹைட்டு E to C இந்த ஹைட்டு 3P0 minus 2P0 என்ன வரும்? P0 வரும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் P0 V0 வரும். அப்போ டோட்டல் ஒர்க் டன் என்ன? ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆஃப் P0 V0 மைனஸ் ஆஃப் P0 V0 வந்துடும். 0. நெட் ஒர்க் டன் வந்து 0 ஆயிடுச்சு. இந்த கொஷின் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ப்ளஸ் போடாமல் மைனஸ் போடாமல் ப்ளஸ்னே வச்சு பண்ணிட்டிங்கன்னா ஆஃப் P0 V0 ப்ளஸ் ஆஃப் P0 V0னா P0 V0னு வரும். அது ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஏ. நம்ம அதான் கரெக்டுன்னு நினச்சி அடிச்சிடுவோம், அது தப்பாயிரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளாக் வைஸில் இருக்கா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கான்னு யோசிச்சு பண்ணணும். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த ப்ராப்ளம் எடுத்தேன். தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ்க்கு அடுத்து நம்ம கொஷின் கேட்கக்கூடிய டாபிக் வந்து ஹீட் என்ஜின் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் தான் கம்பல்சரி. கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ரீசெண்ட் இயர்லேயும் ரெகுலராக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸி. ஃபஸ்ட்டு ஹீட் என்ஜின் எப்படி, ரெஃப்ரிஜரேட்டர் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஹீட் என்ஜின் வச்சுக்கலாம். ஹீட் என்ஜின்கிறது வந்து ஒரு ஸ்டீம் என்ஜின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டர் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஹீட் என்ஜினில் வந்து நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம ஹீட் எனர்ஜி வந்து சப்ளை பண்ணுவோம், அது வந்து ஒர்க்கு கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய வந்து ஹீட் எனர்ஜி அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகணும், ஒர்க்காக கன்வெர்ட் ஆகணும். இதுதான் நமக்கு நம்மளோட வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டேஷனே அதுதான். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இதிலிருந்து வி சப்ளை சம் ஹீட் எனர்ஜி Q1ன்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சிஸ்டத்துக்கு சப்ளை பண்ணுறோம். சிஸ்டம் என்ன செய்யணும், இது வந்து ஒரு மோட்ரு மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டீம் என்ஜினில் உள்ள ஒரு மோட்ரு மாதிரி நினச்சிக்கலாம். இப்போ ஸ்டீம் என்ஜினுக்கு என்ன செய்யும், நம்ம ஸ்டீம் கொடுத்தோம்னா அந்த என்ஜின் ரொட்டேட் ஆகணும். பழைய ட்ரெயின்லலாம் உள்ள மெத்தடு. நம்ம ஸ்டீம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ட்ரெயினை வந்து மூவ் பண்ண போகுது. ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? அப்போ இந்த Q எனர்ஜி எடுத்துகிட்டு இந்த சிஸ்டத்து மேலே எனர்ஜி கொடுக்குறோம், ஹீட் எனர்ஜி கொடுத்தோம்னா அது நமக்கு ஒரு ஒர்க்கை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஆனால் இது வந்து 100% எஃபிஷியண்ட்டாக இருக்காது. 100% எஃபிஷியனான என்ஜின்ங்கிறது என்னது, கார்னாட் என்ஜின் சொல்லுவாங்க, ஐடியல் என்ஜின். அந்த ஐடியல் என்ஜினுக்கு தான் எஃபிஷியன்சி வந்து 100% இருக்கும். மீது எல்லாத்தையுமே 100%ஓட கம்மியாக தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த நம்ம சப்ளை பண்ண டோட்டல் ஹீட் எனர்ஜி வந்து டோட்டலாக ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. அதில் கொஞ்சம் வேஸ்ட் இருக்கும், இல்லைனா மீதி எக்ஸஸ் எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் Q2. இதை வந்து நம்ம கோல்டு ரிசர்வாயர் கொடுத்துட்றோம். இது வந்து ஹாட் ரிசர்வாயரு. இது நமக்கு ஹீட்டை சப்ளை பண்ணுறதுனால இதை நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் இல்லைங்களா? இது வந்து கோல்டு ரிசர்வாயர் நம்ம எப்படி சொல்லுவோம், சிங்க்குன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பாருங்கள், நம்ம சப்ளை பண்ண வந்து Q1 எனர்ஜி, நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து Q1 ஃபுல்லாக ஒர்க்காக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா இது நல்ல எஃபிஷியன்சி உள்ள என்ஜின். எக்ஸ்பெக்டேஷன் வந்து எவ்வளோ இது வந்து ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறதான். இங்கே இது மீதி வந்து ஆனால் அப்படி கன்வெர்ட் ஆகாது, அதில் கொஞ்சம் வேஸ்டேஜோ ஒரு லீக்கேஜோ இருக்கலாம். அப்போ அதுதான் Q2, அது வந்து சிங்க்கு போகுது. இதுவே ரெஃப்ரிஜரேட்டரில் என்ன பர்பஸ் அப்படின்னா, ஃப்ரிட்ஜை நினச்சிக்கோங்க. ஃப்ரிட்ஜை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், அந்த ஐட்டம் எல்லாம் நமக்கு கூலிங்காக வச்சுருக்கணும். அப்போ அந்த ஐட்டம்லாம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்.
அதை கூல் பண்ணணும் அப்படின்னா அதை உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை எடுக்கும். ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்து அதை சரௌண்டிங்க்கு கொடுக்கும் இல்லையா? அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஹீட் எனர்ஜியை எடுக்க அந்த ஆப்ஜெக்ட் வில் பிகம் மோர் கோல்டு. அப்போ அதுக்கான கூல்னஸ் காரணம் என்னென்னா, நம்ம ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஸ்டோர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து அது ஹீட் எனர்ஜி எடுக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கரண்ட் சப்ளை பண்ணுறோம். கரண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உள்ள ஒரு மோட்டரை வந்து ஃப்ரீ ஆன் கேஸ் ரொட்டேட் ஆகிறதுக்காக ஒரு மோட்டரை வந்து ஒர்க் பண்ண வைக்கிது. அப்போ நம்ம மெக்கானிக்கல் ஒர்க்கை சப்ளை பண்ணியிருக்கோம் இன் ஆர்டர் டு ஹீட் எனர்ஜியை எடுக்கிறதுக்காக. அப்போ மெக்கானிக்கல் ஒர்க்கு நம்ம சப்ளை பண்ணிடுவோம், ஹீட் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணணும். இது டாஸ்க். இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் மாதிரி. இங்கே ஹீட் எனர்ஜி கொடுப்போம், ஒர்க்கு தேவை. இங்கே ஒர்க்கு எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுப்போம், எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி உள்ள ஒரு மோட்டர் ரொட்டேட் பண்ணோம், அந்த மோட்டர் வந்து ஹீட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணும். அப்போ இதில் எப்படி ப்ராசஸ் பாருங்கள். இதே மாதிரி நான் ஒரு ஹாட் ரிசர்வாயர் வச்சுக்கிறேன். இது நம்ம சிஸ்டம்னு வச்சுக்கலாம். இது வந்து கோல்ட் ரிசர்வாயர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன பண்ணணும், இதுதான் நமக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி. இந்த கோல்ட் ரிசர்வாயர் தான் ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஹாட் ரிசர்வாயருங்கிறது வந்து சோர்ஸ் வந்து நமக்கு சரௌண்டிங். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சிஸ்டத்துக்கு நம்ம ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம் இல்லைங்களா? நம்ம வெளியே இருந்து ஒரு ஒர்க் சப்ளை பண்ணுறோம், எலக்ட்ரிக் எனர்ஜி. இந்த ஒர்க் சப்ளை பண்ணால் நமக்கு என்ன டாஸ்க்கு, இந்த ஒர்க்குக்கு இது எவ்வளோ ஹீட் எனர்ஜி இதுலேருந்து எடுக்குது. இங்கே Q2ன்னு வச்சனால இங்கேயும் Q2 வச்சுக்கிறேன். டைரக்ஷன் மாறிச்சு பாருங்கள். இதுலேருந்து ஹீட்டை எடுக்கும். இந்த ஹீட்டை எடுத்து எங்கே கொடுக்கும், சரௌண்டிங்க்கு கொடுக்கும். Q1 டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. ஒர்க்கு இங்கே வந்து அவுட்புட்டு, இங்கே வந்து ஒர்க்கு இன்புட்டு. இங்கே எக்ஸஸ் எனர்ஜி Q2 சிங்க்கு கொடுக்கும். ஆனால் இங்கே டாஸ்க்கே இந்த கோல்ட் ரிசர்வாயர்லேருந்து எவ்வளோ எனர்ஜி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதான் டாஸ்க்கு. ஸோ சப்ளை பண்ண மொத்த இதுவும் எனர்ஜியை எடுத்துடாது, கொஞ்சம் அதில் லீக்கேஜும் இருக்கும். இப்போ இந்த ஒர்க் டனுங்கிறது இங்கே என்னென்ன எழுதி பாருங்கள். இந்த ஒர்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுத்தது கம்ப்ளீட்டாக ஒர்க்காக கன்வெர்ட் ஆகலை, அதில் ஒரு சின்ன லாஸு Q1 இருக்குது. அப்போ Q2ல் Q1 கழிச்சிட்டோம்னா மீதி தான் ஒர்க்கு இல்லைங்களா? Q2ல் Q1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா மீதி தான் ஒர்க்காக இருக்கும். இங்கே அந்த மாதிரி பாருங்கள், Q1க்கு எழுதலாம். Q1ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டும் சேர்ந்தது, நம்ம சிஸ்டத்துலேயும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஹீட் எனர்ஜி எடுத்திருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு Q1 வருது. அப்போ இந்த Q1ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், Q2 ப்ளஸ் ஒர்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கனாலும் ஒர்க்குங்கிறது என்ன வரும், இதிலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், ஒர்க் ஈக்குவல் டு Q1 மைனஸ் Q2 தான் வரும் இல்லையா? இதில் வந்து ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும், ஈவன் தோ ரெண்டும் ஆப்போசிட் ப்ராசஸாக இருந்தால் கூட. இப்போ இந்த ரெண்டு மெஷினுக்குமே நம்ம என்ன எஃபிஷியன்சிங்கிற எடுத்துடலாம். எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, எஃபிஷியன்சிங்கிறது நமக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து என்ன பர்பஸ்னால், நான் கொடுத்த எனர்ஜி எவ்வளோ ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது, நான் சப்ளை பண்ண எனர்ஜிங்கிறது வந்து Q1 எனர்ஜி, இது எந்தளவு ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே பர்பஸ். இங்கே அதே மாதிரி ஈட்டாக்கு பதிலாக இங்கே பீட்டா எழுதிக்கிறேன். இங்கே பீட்டா, இங்கே எனக்கு என்ன பர்பஸ்னால், இங்கே எனர்ஜி கொடுத்து எவ்வளோ ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்ப்பேன். இங்கே எனக்கு அப்படி இல்லை, நான் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ ஹீட் எனர்ஜி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ நான் கொடுத்த ஒர்க்கு, அதுக்கு அதை எடுக்க வேண்டிய ஹீட் எனர்ஜி வந்து Q2. இதை மட்டும் லாஜிக்காக ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஈஸியாக இதுக்கான ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? நான் சப்ளை பண்ண ஹீட் எனர்ஜி எவ்வளோ ஒர்க்காக கன்வெர்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். இங்கே நான் சப்ளை பண்ண ஒர்க்கு எவ்வளோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு பார்க்குறேன். இதை வச்சுக்கோங்க, ஒர்க்குக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? என்ன எழுதியிருக்கோம், Q1 மைனஸ் Q2 டிவைடட் பை Q1. இங்கே என்ன ஆகும், Q2 டிவைடட் பை ஒர்க்குக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, Q2. சரியா? சில புக்கில் வந்து டெம்பரேச்சரில் கொடுத்துருக்கலாம், டெம்பரேச்சரை கொடுத்துருந்தாலும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இது எனர்ஜியில் Q1 Q2 இருக்குது, இதுபோல் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. T1 மைனஸ் T2 பை T1. இங்கே பீட்டா ஈக்குவல் டு T2 T1 மைனஸ் T2. அவ்வளோதான். இதை எடுத்து 1 மைனஸ் T2 பை T1லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரே மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸி. சரியா? இதில் T1 மைனஸ் T2 நியூமரேட்டர், இங்கே டினாமினேட்டர், இங்கே டினாமினேட்டர் T1, அங்கே நியூமரேட்டரில் T2 கம்பேர் பண்ணி படிச்சுட்டுனா ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நமக்கு டெஃபினட்டாக ஒரு கொஷின் கேட்பாங்க. கொஷின்ஸ் பார்த்துருவோம். இந்த டாப்பிக்கில் வந்து 2018 கேட்டக்கூடிய ப்ராப்ளம், எஃபிஷியன்சி ஆஃப் ஐடியல் என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் பிட்வீன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்னா இதில் எது சோர்ஸாக இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு வந்து ஹாட் ரிசர்வாயராக இருக்கும், அதில் வந்து நம்ம ஒரு ஒர்க் எடுப்போம். அடுத்து கோல்ட் ரிசர்வாயர் வந்து ஹீட் என்ஜினோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க, கோல்ட் ரிசர்வாயர் இருக்கும், அது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டாக இருக்கும், இது வந்து சிங்காக இருக்கும். நமக்கு எப்பயுமே
கெல்வினில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது ப்ளஸ் 273 பண்ணோம்னா 373 கெல்வின்ங்கிறது வந்து இந்த டெம்பரேச்சர். இது வந்து ப்ளஸ் 273னா 273 கெல்வின்ங்கிறது வந்து கோல்டு ரிசர்வாயரோட டெம்பரேச்சர். எஃபிஷியன்சி நமக்கு ஃபார்முலா தெரியும். ஈட்டா ஈக்குவல் டு T1 மைனஸ் T2 பை T1. சரியா, டெம்பரேச்சர் கொடுத்தனால எனர்ஜி கொடுத்தா Q1 வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 373 மைனஸ் 273 பை 373 எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள் ப்ராப்ளம். 100 பை 373ன்னு வரும். ஈட்டா நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணி 26.8% வருது. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இதுலேருந்து கேட்குறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதை தான் ஹீட் என்ஜின்லேருந்து கேட்டிருக்காங்க 2018. அதுக்கு முன்னாடி வருஷங்களில் கேட்டது எல்லாமே ரெஃப்ரிஜிரேட்டர் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. இப்போ அதிலேருந்து ப்ராப்ளம் பார்த்துருவோம். இந்த ப்ராப்ளம் சேம் ப்ராப்ளம் 2017லேயும் 2015லேயும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரே ப்ராப்ளம். ரொம்ப ரேர் தான் ப்ராப்ளம்ஸ் வந்து நீட்டை பொறுத்தளவில் ரிப்பீட் ஆகிறது. சில ப்ராப்ளம்லாம் 3 தடவை ரிப்பீட்டான ப்ராப்ளம்லாம் இருக்குது. வெக்டார்ஸில் ஒரு ப்ராப்ளம்லாம் 5 தடவைலாம் கேட்டிருக்காங்க. mod of a plus b equal to mod of a minus b னா ஆங்கிள் பிட்வீன் a and b னு ஒரு ப்ராப்ளம் 5 இயர்ஸ் சிமிலராக அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்து 3 or 4 டைம்ஸ் ஒரு ஃபார்முலா கேட்குற மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும். இங்கே இந்த ப்ராப்ளம் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு கார்னாட் என்ஜின் வந்து ரெஃப்ரிஜிரேட்டராக ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எஃபிஷியன்சிங்கிறது இங்கே வந்து ஈட்டா கிடையாது, பீட்டா 1/10. ஒர்க்கு ஆன் த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட்டருக்கு நம்ம தான் ஒர்க் பண்ணணும் இல்லையா, வெளியே இருந்தால் ஒர்க் கொடுக்கணும். ஒர்க் ஆன் த சிஸ்டம் தான். ஒர்க் பை த சிஸ்டம்னாலே நமக்கு எப்படி வந்துடும், அது வந்து ஹீட் என்ஜினாக வந்துடும். ஸோ இந்த 2 டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு எனர்ஜி அப்சார்ப்டு ஃப்ரம் த ரிசர்வாயர். அப்போ இதில் வந்து எனர்ஜி எப்படி அப்சார்ப் ஆகுது, இங்கே வந்து ஒரு ஹார்ட்டு, இது வந்து சிஸ்டம், ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டம், இது வந்து ஒரு கோல்டு ரிசர்வாயர்னா இதில் இருந்தால் எனர்ஜி எடுப்போம். அப்போ எனர்ஜி அப்சார்ப்டுங்கிறது வந்து Q2ஓட வேல்யூ இல்லையா. நமக்கு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரில் Q2ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஓகே, நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், பீட்டா எஃபிஷியன்சிக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும். பீட்டா ஈக்குவல் டு, இது வந்து எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் என்ஜின் ஈட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும். இதுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து 1 மைனஸ் ஈட்டா பை ஈட்டா. ஓகேவா. இன்னொரு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பீட்டா ஈக்குவல் டு நம்ம கொடுத்த ஒர்க்கு அது எவ்வளவு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆச்சு Q2 தெரியும். இந்த 2 ஃபார்முலா தெரியும். இதில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் ஈட்டாவோட வேல்யூ 1/10 பை 1/10. நியூமரேட்டர் சிம்பிளை பண்ணால் 10 மைனஸ் 1 9/10ன்னு வரும். பை டினாமினேட்டர் 1/10. அதை நான் ரெசிப்ரோக்கில் மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். நியூமரேட்டர் சிம்பிளை பண்ணால் 9/10 வரும். இன்ட்டு 10/1 வருமா, ஈக்குவல் டு 10 கட் ஆயிரும். எனக்கு 9 வருது எஃபிஷியன்சி. ஓகே, அடுத்து இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். Q2 தான் கேட்டிருக்காங்க, எனர்ஜி அப்சார்ப்டு கேட்டிருக்காங்க. Q2க்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் பீட்டா இன்ட்டு ஒர்க் டன்னு. ஸோ பீட்டா 9 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒர்க் டன் 10 கொடுத்துருக்காங்க, 90 ஜூல்ஸு ஆன்சர். ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான், 2 தடவை ரிப்பீட் ஆன ப்ராப்ளம். 2016 அகைன் ரெஃப்ரிஜிரேட்டர் தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்னாலே நமக்கு ஒரு ஹாட் ரிசர்வாயரு, ஒர்க்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய இடம், எடுக்க வேண்டிய கோல்டு ரிசர்வாயர். ஸோ இங்கேருந்து Q2 எனர்ஜி எடுக்கிறது வந்து டாஸ்க்காக இருக்கும். மீதி எனர்ஜி Q1 வந்து இங்கே இருக்கும். ஒர்க்கு வந்து ஆன் த சிஸ்டம், நம்ம தான் சிஸ்டத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம். அவுட்புட் கிடையாது, ஒர்க்குங்கிறது வந்து இன்புட்டு. ஓகே, இதில் வந்து 4 டிகிரி 30 டிகிரியில் ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்போயுமே ஹாட் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கணும். இதுதான் 30 டிகிரியாக இருக்கும். கோல்டு வந்து லோயர் டெம்பரேச்சர், இது வந்து 4 டிகிரி செல்சியஸாக இருக்கும். கெல்வினில் ஸ்கேலில் எப்போயுமே கன்வெர்ட் பண்ணிக்கணும். 273 ஆட் பண்ணோம்னா 303 கெல்வின் ஆயிரும் இது. ஸோ T1ங்கிறது வந்து 303 கெல்வின், T2ங்கிறது இதில் 273 ஆட் பண்ணோம்னா 277 கெல்வின் இருக்கும். இதில் வந்து நமக்கு டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க, 600 கலோரிஸ் வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணணும். எவ்ரி செகண்டுக்கு வந்து 600 கலோரி ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும்னா பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பவர் வேணும் அப்படின்னா ஒர்க் டன் பை டைமு இல்லைங்களா, ஒர்க் டன் பை டைமு பவர். அப்போ ஒர்க் டன் கால்குலேட் பண்ணாலே நம்ம பவர் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, பீட்டா ஈக்குவல் டு நம்ம சப்ளை பண்ண ஒர்க்குக்கு Q2 எவ்வளோ எடுத்துச்சுங்கிற ஃபார்முலா. இதுதான் அகெயின் விச் வில் பி ஈக்குவல் டு T2 பை T1 மைனஸ் T2. ஸோ இந்த 2 ஃபார்முலா லிங்க் பண்ணி எழுதிக்கலாம். பீட்டா நம்ம கொடுக்கல, இந்த 2 மட்டும் லிங்க் பண்ணலாம். Q2ங்கிறது வந்து 600 கலோரிஸ் இல்லையா. 600 கலோரிஸ் வந்து நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். Q2ஓட வேல்யூ வந்து 600 கலோரிஸ், எனர்ஜியாக ஜூலில் கன்வெர்ட் பண்ணோம்னா 4.186 எக்ஸாக்ட் வேல்யூ. சரி, நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக 4.2 ஈஸியான வேல்யூ பண்ணிக்கலாம். டிவைடட் பை W. T2ஓட வேல்யூ எவ்வளோ, 277
by T1 303 minus 277 பாருங்கள் எல்லா வேல்யூவும் இருக்குது. இப்போ W ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன ஆகும்? W ஈக்குவல் டு W அந்த பக்கம் போயிடுச்சு 600 into 4.2 into இது வந்து நியூமரேட்டர் வந்துருமா? இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ? 26 கெல்வின் டிவைடட் பை 277 வரும். ஈக்குவல் டு இதை நான் ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். 236.5 ஜூல்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து இப்போ ஒர்க் டன் நமக்கு கிடச்சிருச்சு 236.5. இதுலேருந்து பவர் வேணும். பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைமு. இங்கே வந்து ஏற்கனவே பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. 600 calories ஆஃப் ஹீட் எவ்ரி செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு செகண்ட் அதோட வேல்யூ 236.5 டிவைடட் பை ஒரு செகண்டு. அகைன் பவர் வந்து 236.5 வாட். ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கனால நான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணேன். ஓகே, இங்கே தெர்மோடைனமிக்ஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயரில் ஒரு 30 years கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி முடியாதவங்க 2013லேருந்து 2019 வரை இருக்கக்கூடிய எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இந்த டாப்பிக்கில் சால்வ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய 2 கொஸ்டினை ஆன்சர் பண்ணி 8 marks வாங்க முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.